Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் ஒர்க்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே நல்லா மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சிவராத்திரிக்கு செஞ்சிருந்த ஒரு கிராஃப்ட் தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் நான் வந்துட்டு செஞ்சுருந்தேன், அதாவது 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ். அதுதான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்டிக்கர் செஞ்சுருந்தேன். 2 மெத்தட்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணி இதை ஒட்டியிருந்தோம். அதே மாதிரி தெர்மாக்கோல் பீட்ஸ் கூட நான் இதில் ஒட்டியிருக்கேன், அதாவது அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வரும் இல்லையா கலராக, அதை கூட நான் இதில் ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டேபிள் டெக்கராக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபோட்டோஸ் பக்கத்தில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஷோகேஸில் கூட வைக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சுங்க இந்த கலர் வந்துட்டு. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர் செஞ்சுட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி குட்டீஸ் செஞ்சுற மாதிரியும் இந்த வீடியோ இருக்கும். சின்ன பசங்க முட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப படுத்துவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கில் செஞ்ச ஒரு ராபிட் மாதிரி நான் செஞ்சுருந்தேன். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிட்ற பொருளாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எதுவுமே கம் ஆகட்டும் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஈட்டபிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இதையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம முயல் பார்த்தாச்சு, அடுத்து ஆமையை பார்த்துடலாமா? ஓகே, நம்ம வந்துட்டு ஹோம்மேடாக செஞ்சிருந்த ஆமை தாங்க இது வந்துட்டு கொட்டாங்குச்சி, அதுக்கப்புறமா டேம்லெட் சீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வச்சு நான் செஞ்சுருக்கேன், அதாவது புளியங்கொட்டை வச்சு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இதோட ஃபேஸுக்கு அதுக்கப்புறமா கை கால் வால்க்கு எல்லாமே வீட்லேயே செஞ்ச ஒரு ஹேர் ட்ரை க்ளே வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு நான் இப்போ ஒரு 2 months கிட்ட ஆகுது. பட் அந்த க்ளே வந்துட்டு ஒரு கெட்டு போகலை, அதுக்கப்புறமா பிரிஞ்சு வரலை. எப்படி நம்மளுக்கு க்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே வரல. அது இப்போவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ஏர் ட்ரை க்ளே வந்துட்டு வீட்டிலே செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்து வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்சிருந்த ஒரு ட்ராயிங் கிட் தாங்க இது. ஸோ எல்லா ட்ராயிங் ஐட்டம்ஸும் ஒரே இதில் இருக்கும். இதை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி அழகாக இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணதும் எனக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளேஸ்க்கு தகுந்த மாதிரி ஆனால் வந்துட்டு இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சிங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ ட்ராயிங் கிட்டுக்கு தேவைப்படுற எல்லா கலர்ஸ், பென்சில்ஸ், அதுக்கப்புறமா எரேசரு, ஷார்ப்னர், ப்ரஷ்ஷு, பெயிண்ட் எல்லாமே வச்சுருக்கேன் இதில். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஹோல்டர் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய பேப்பர்ஸ் கூட வச்சுக்கலாம், ட்ராயிங் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி நம்ம இதை கேரி கூட பண்ணிக்கலாங்க, அந்த மாதிரி ஒரு ஹோல்டரும் நான் செஞ்சுருக்கேன். இனிமேல் ட்ராயிங் செய்யணுன்னா பென்சில் எல்லாமே தேவையில்லை, இது ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் செஞ்ச ஒரு கிராஃப்ட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பாட்டிலே தெரியாது அந்தளவுக்கு நான் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இதில் ஒட்டி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 2 கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே ஒரே கலரில் பண்ணிட்டு ஒரே ஒரு பூ மட்டும் எல்லோ கலரில் செஞ்சுருந்தேன். அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் இப்போ வால் டெக்கராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வாலில் நான் வந்துட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்சுருந்த டாக்டர் செட்டு தான். இது வந்துட்டு ஒரு ப்ளே செட். இது வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேப்பர்ஸ் மட்டுமே வச்சு செஞ்சுருக்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் A4 ஷீட் பேப்பர்ஸ் தான் இருக்கும், கொஞ்சமாக கலர் பேப்பர்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் எதுவுமே இல்லாமல் சின்ன பசங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதையும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் விளையாடலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செத்தாஸ்கோப். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஊசி இன்ஜெக்ஷன் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கு. ஸோ மாஸ்க் போடாமல் யாரும் இப்பயும் வெளியே போகக்கூடாது, ஓகேவா?
அடுத்து இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா சிசர்ஸ் மேக் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஃபுல் பேப்பரில் தான் செஞ்சது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பேண்டேஜ் வந்துட்டு அந்த பேப்பர் கலர் வந்துட்டு அதே மாதிரி இருந்ததுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வந்துட்டு காட்டன் செஞ்சுருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு டேப்லெட்ஸ் கலர் கலராக செஞ்சுருந்தேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்களே டாக்டர்ஸ் எல்லாம் ஷீட், அந்த இது ப்ரிஸ்கிரிப்ஷன். இதில் வந்துட்டு நான் தானே மேக் பண்ணேன், அதனால் என்னோடய பேரை வச்சுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களும் மேக் பண்ணி உங்கள் பேர் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பென் ஹோல்டர் தான். இது ஃபுல்லாக நம்ம வேஸ்ட்டாக போகிற சோப் பாக்ஸில் வந்துட்டு செஞ்சுருக்கோம். இதை வந்துட்டு நான் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே கிராஃப்ட் தான், 2 டிசைன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இமோஜி ஃபேஸ் வந்துட்டு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரே இது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இல்லை மாதிரி டபுள் மாதிரி செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு அப்பப்போ வேணுங்கிற போது மாற்றிக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது யூனிகார்ன் தான் நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா ட்ராயிங் கிட்டில், அதுதான் இது. ஸோ இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள். இன்னுமே பார்ட் 3 வந்துட்டு அடுத்து வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் வந்துட்டு நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. எல்லா கிராஃப்ட்ஸுமே அடுத்த இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.